என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு நோயும் சுகமும். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மத்தேயு 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரை. நோயும் சுகமும். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். மத்தேயு 8:2. கிறிஸ்துவிடம் பல்வேறு வகைப்பட்ட நோயாளிகள் வந்தனர், சுகம் பெற்றனர். 1. மத்தேயு 8:1 முதல் 4 வசனங்களில் ஒரு குஷ்டரோகி இயேசுவை பணிகிறான். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று அவருடைய சித்தத்திற்கு விட்டு கொடுத்து, ஆனால் உம்மால் ஆகும் என்ற விசுவாசத்தோடு வேண்டிக் கொள்கிறான். அவன் சுத்தமாகிறான். காரணம் பணிவு, தேவ சித்தத்திற்கு விட்டு கொடுத்தல், விசுவாசம். 2. மார்க்கு 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 46 முதல் 52 வரை. பர்த்திமேயு என்ற குருடன் இயேசுவே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடுகிறான். அவனை பேசாதிருக்கும்படி பிறர் அதட்டிய போது முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுகிறான். இயேசு அவனை அழைத்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது, நான் பார்வையடைய வேண்டும் என்கிறான். இயேசுவும் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்கிறார். பார்வையடைகிறான். பர்த்திமேயு பார்வை அடைந்ததற்கு காரணம், தடை செய்யப்பட்ட போதும் விடாமுயற்சியுடன் மீண்டுமாய் அதிகமாய் ஆண்டவரை கூப்பிடுகிறான். எனவே விசுவாசமும் விடாமுயற்சியும் அவன் பார்வை பெற்றதற்கு காரணங்கள். 3. மத்தேயு 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 13 வரை. புறஜாதிக்காரனான 100க்கு அதிபதியின் வேலைக்காரனுக்கு திமிர்வாதம். 100க்கு அதிபதி இயேசுவிடம் வந்து விஷயத்தை சொல்லுகிறான். இயேசு, நான் வந்து அவனை சுகப்படுத்துவேன் என்றபோது, நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்லன். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சுகமாவான் என்கிறான். கிறிஸ்துவும், நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடவது என்கிறார். வேலைக்காரன் சுகமாகிறான். காரணம் எஜமானின் விசுவாசம், எஜமானின் தாழ்மை. 4. மத்தேயு 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 14-15. பேதுருவின் மாமிக்கு ஜுரம். யாரும் வேண்டிக் கொள்ளவில்லை. இயேசுவே அவளை பார்த்து கையை தொட்டார், ஜுரம் நீங்கிற்று. காரணம் இயேசுவின் கரிசனை, வல்லமை. அன்பானவர்களே, இப்படி அநேகர் இயேசுவிடம் சுகம் பெற்றனர். ஒவ்வொருவரிடமும் இயேசு வெவ்வேறு வகைகளில் செயல்பட்டார். ஆனால் அவர் எந்த நோயாளியின் தலையிலும் கையை வைக்க அவர்கள் தடால் என்று கீழே விழவில்லை. 2 பேர் வந்து அவர்களை இழுத்துச் செல்லவும் இல்லை. நோயாளிகள் ஊழியக்காரரிடம் ஓடிப்போக வேண்டும் என்றும் ஊழியக்காரர் கீழே தள்ளி காட்சிப்படுத்த வேண்டும் என்றும் திருமறையில் எங்கும் இல்லையே. நோயாளிகள் ஊழியக்காரரிடம் ஓடிப்போக வேண்டும் என்றும் ஊழியக்காரர் கீழே தள்ளி காட்சிப்படுத்த வேண்டும் என்றும் திருமறையில் எங்கும் இல்லையே. தீர்மானம்: நோய் வரும்போது விசுவாசத்தோடு ஊக்கமாய் ஜெபிப்பேன். ஆண்டவர் சுகம் தருவார்.